எனக்கு சின்ன வயசில் சொல்லி கொடுத்துருப்பாங்க, இருக்கிறத வச்சு வாழணும், நம்ம கம்மியான விஷயத்துக்கு தான் ஆசைப்படணும், இதெல்லாம் நமக்கு எதுக்குப்பா, நம்ம மிடில் கிளாஸ் அப்படின்ற மாதிரியான தேவையில்லாத ஒரு சில விஷயங்களை நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் புகுத்தியிருப்பாங்க. நம்ம பேரண்ட்ஸ் மட்டும் இல்லை, அவங்களோட பேரண்ட்ஸுமே இதை பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக? ஸோ இதில் நம்ம சக்ஸஸ் பற்றி பார்க்க போகிறோம். யூனிவர்ஸ் எப்பயுமே சொல்ல போகிறதில்ல, ஐயோ சாரிப்பா நான் நீ கேட்ட கோல் நான் வேறு யாருக்கிட்டேயோ கொடுத்துட்டேன் அப்படின்றது கண்டிப்பாக அது எப்படியும் நம்மக்கிட்ட சொல்ல போகிறது கிடையாது. நம்மக்கிட்ட அதுதான் ரிசல்ட்டாக நம்ம காமிக்க போகிறதில்ல. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வென் யூ அண்டர்ஸ்டாண்ட், இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி. இட்ஸ் ஜஸ்ட் அ பீஸ் ஆஃப் கேக் ஃபார் தி யூனிவர்ஸ். நீங்கள் ஒரு பெரிய விஷயம் ஆசைப்பட்டாலும் சரி, சின்ன விஷயம் ஆசைப்பட்டாலும் சரி, ரெண்டுமே யூனிவர்ஸுக்கு ஒன்று தான். இட்ஸ் ஜஸ்ட் அ பீஸ் ஆஃப் கேக். ரெண்டுத்தையுமே தரம் பிரித்து இது பெருசு, இவ்வளோ நாள் ஆகும், இது சின்னது, ஓகே இத்தனை நாளுக்குள்ளே நம்ம கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி என்றைக்குமே யூனிவர்ஸ் நினைக்காது. அது எல்லாமே லிமிட்டிங் பிலீஃப்ஸ் நமக்கு தான் இருக்குமே தவிர யூனிவர்ஸுக்கு இருக்க போகிறதில்ல. ஸோ தேர் இஸ் இன்ஃபினிட் அபண்டன்ஸ், infinite success and infinite opportunities. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, யூனிவர்ஸ் கிட்ட நிறைய அபண்டன்ஸ் இருக்குது, நிறைய சக்ஸஸ் இருக்குது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகள் நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம போய் அது ஃபைட் பண்ணி தான் நம்ம ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸ்டாப் வரிங் அபவுட் வாட் அதர்ஸ் ஆர் டூயிங். அதே மாதிரி இவங்களுக்கு இந்த சக்ஸஸ் கிடச்சிருச்சே நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரியே பண்ணக்கூடாது. இன்னொன்று, நம்மளை இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணவே கூடாது. பிகாஸ் யூ நோ தட் தேர் சக்ஸஸ் ஹஸ் நத்திங் டு டூ வித் யர்ஸ். உங்களோட இண்டிவிஜுவல் பாத் வேறு, ஜேர்னி வேறு, அவங்களோட பாத் ஜேர்னி வேறு. ஸோ அவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணிக்கிறதும் தப்பு தான். நோ ஒன் கேன் டேக் வாட் இஸ் மென்ட் ஃபார் யூ. நோ ஒன். இப்போ நம்ம ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கப்ப இன்னொருத்தவங்க அந்த மாதிரி ஒரு கோலை அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதை நம்ம எப்படி நினச்சிக்க கூடாதுன்னா, லைக் ஐயோ அவங்களுக்கு கிடச்சிச்சே நமக்கு கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது. சரியா? நோ ஒன் கேன் டேக் வாட் இஸ் மென்ட் ஃபார் யூ. உங்களுக்குன்னு வாய்க்கப்பட்டதை யாராலையுமே தட்டி பறிக்க முடியாது, யாராலையுமே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் டஸ் நாட் மேட்டர் ஹவு மெனி பீப்புள் யூ ஆர் இன் யுவர் இண்டஸ்ட்ரி. ஓகே, எவ்வளோ பேர் இருந்தாலும் சரி, எத்தனை பேர் அந்த ஒரு ட்ரீம்காக பர்சியூ பண்ணாலும் சரி, ஹவு மெனி பீப்புள் ஆர் அப்ளைங் ஃபார் த சேம் ஜாப். ஏன்னா ஒரு கார்ப்பரேட் கம்பெனிலே பார்த்திங்கன்னா, ஒரு டீம் லீடர் ஆகணும்னா நிறைய பேர் போட்டி போடுவாங்க, நிறைய இன்டர்னல் பாலிட்டிக்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் நம்ம ஒரே விஷனை தான் நம்ம சேஸ் பண்ண போகிறோம். எல்லாருமே ஒரே விஷயம் சேஸ் பண்ணாலும் யூனிவர்ஸ் ஓகே இவங்க தான் ஃபஸ்ட்டு இதை ஆசைப்பட்டாங்க, நான் அப்போ அவங்களுக்கு தான் கொடுக்க போகிறேன். அதேமாரி இப்போ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா, இவங்க தான் ஃபஸ்ட் ஆசைப்பட்டாங்க, இவங்களுக்கு தான் இந்த ஒர்க், அந்த மாதிரி எதுவுமே கொடுக்காது. யூனிவர்ஸ் டஸ் நாட் ஆப்ரேட் ஆன் அ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ். இட் டஸ் நாட் சே லைக், ஓ நான் சாரி நீங்கள் வரதுக்கு முன்னாடி நான் உங்களோட ட்ரீம் இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துட்டேன் சாரி அப்படின்னா சொல்ல போகிறது கிடையாது. ஸோ நம்பிக்கையோடு நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம். நிறைய இருக்குது யூனிவர்ஸ்கிட்ட, நமக்கானது கண்டிப்பாக கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். கரெக்டாக நம்பிக்கை வச்சு தட்டி தூக்குறோம்.